அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு த அப்துல் மாலிக் விலாக். இன்றைக்கி நம்ம பேச போகிற வீடியோ சவுதி லேபர் கோர்ட். அதாவது ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சவுதிக்கு வேலைக்கு போகிறாங்க. போனவங்களுக்கு சரியான சொன்ன வேலை கிடைக்கிறதில்ல. நீங்கள் எப்போவுமே நீங்கள் விசாவை பாருங்கள். இப்போ சவுதியில் புது சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எந்த படிப்பு படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்குள்ளே விசா மட்டும்தான் எடுக்க முடியும். முன்னாடின்னு சொன்னால் சும்மா ஆமில் லேபர் விசா, அந்த விசா, இந்த விசான்னு வரும், யார் வேணாலும் போகலாம். இப்போ சவுதியில் பாம்பேயில் விசா அடிக்கும்போது நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ அந்த படிப்பு படிச்சிருக்கணும். அப்போ புது ரூல்ஸ் கொண்டு வந்து சவுதி என்ன, அந்த படிப்புக்குள்ளே நீங்கள் இந்த ஜாப்பு நீங்கள் அப்ளை பண்ணும்போது, விசாவுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் படிப்பை கொடுத்துடணும். அப்போ அந்த படிப்புக்குள்ளே வேலைக்கு போகிறீங்களா போனால் மட்டும்தான் நீங்கள் விசா அடிப்பாங்க, இல்லைன்னா விசா அடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ரூல்ஸ் இப்போ திட்டம் வந்துருச்சு. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ நீங்கள் சப்போஸ் தவறுதலாக போயிட்டிய, இல்லை உங்களுக்கு அந்த அரபி எடுத்துட்டார், வேலைக்கு எடுத்துட்டார், ஆனால் அதே வேலை தருவேன்னு சொல்லி எடுத்துட்டாரு, அங்கே உங்களுக்கு அதே வேலை கிடைக்கல வச்சுக்கிறோங்க. தோட்டத்துக்கு வேலைக்கு விட்டாருன்னு வச்சுக்கிறோம். தோட்டத்துக்கு வேலைக்கோ, ஒட்டை மேய்க்கிற வேலையோ, ஆடு மேய்க்கிற வேலைக்கோ விட்டுட்டார். என்ன இல்லை அவர் கம்பெனிலேயே ஒரு நல்ல படித்த வேலை கொடுக்காம ஒரு லேபர் வேலையோ ஒரு பியூன் வேலையோ கொடுத்துட்டாரு, படித்த வேலை கொடுக்கல. அப்போ நீங்கள் இதை என்ன செய்யலாம்? என்ன நீங்கள் இல்லை ஒரு சம்பளம் கொடுக்கல, சரியான சம்பளம் கொடுக்கல, இல்லை அவர் ஒரு ரூம் தரேன்னு சொல்லிட்டு ரூம் கொடுக்கல, ஏதோ அக்ரிமெண்ட்டில் எழுதியிருக்கிறதுல கொடுக்கல அவர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கே சவுதியில் கோர்ட் இருக்குது, லேபர் கோர்ட்னு இருக்குது சவுதியில். என்ன அதாவது சவுதி உங்களுக்கு அரபிகளை பொறுத்தவரை என்னென்னு சொன்னால் இறைவனுக்கு பயப்படுவாங்க. என்ன நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது, ஏதோ உங்களை கொடுமைப்படுத்தும் போது நீங்கள் அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காப்பா என்ன அப்படின்னு சொல்லுங்களேன், அவன் பயந்துருவான். அதுக்கு மேலே ஆனால் இன்னொரு விஷயம் என்ன, அரபிட்ட நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், அவன் பொய் சொல்ல மாட்டான், ஏன்னா இறைவனுக்கு பயப்படுவான். நீ கோர்ட்டுக்கே போனால் கூட, இப்போ நம்ம நாடாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் தொழிலாளி தப்பு செஞ்சுட்டான், ஏன்னா இல்லை இப்போ தொழிலாளிக்கு முதலாளி துரோகம் செஞ்சுட்டான், சம்பளம் கொடுக்கல, இவன் தொழிலாளி கோர்ட்டுக்கு போகிறான்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லுவான், முதலாளி 1 லட்ச ரூபா என்கிட்ட கலவாண்டு வந்துட்டான்னு சொல்லுவான். ஆனால் சவுதியை பொறுத்தவரை என்ன சொன்னால் அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. அவன் இறைவனுக்கு பயப்படுவான், என்ன மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு பயப்படுவான். அதனால தான் சவுதியில் நீங்கள் தைரியமாக கோர்ட்டுக்கு போகலாம். என்ன நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, என்ன வேறு உங்களுக்கு சரியான படித்த படிப்புக்குள்ளே வேலை கொடுக்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யணும், இந்த லேபர் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது சவுதியில். அந்த லேபர் கோர்ட்டுக்கு நீங்கள் எப்படி போகிறது இந்த வீடியோடைய தகவல். இப்போ ஒரு சம்பவம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு 1900 சவுதிக்கு போன இடத்துல தோட்டத்து வேலைக்கு தான் போகிறாங்க. தோட்டத்து வேலை அவர் கொடுக்குறாரு, ஆனால் சம்பளம் கொடுக்கல. அப்போவே என்ன செஞ்சுட்டான், அந்த பையன் லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டான். லேபர் கோர்ட்டுக்கு போனவொடனே அவன் சம்பளம் கொடுக்கலன்னு சவுதி ஒத்துக்கிட்டான். சவுதி பொய் சொல்லலை. அப்போ என்ன செய்யணும்னா, உனக்கு சம்பளம் கொடுக்க முடியல, நீ ரிலீஸ் விட்டுரு அப்படின்னு சொன்னோடனே அவர் ரிலீஸ் வந்துட்டார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சவுதியில் சொந்த கடைகள் வச்சு இன்றைக்கி நல்ல வசதியாக இருக்கார். அல்லாஹ் தாலா அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சவுதியில் பிரச்சனை வருது, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, தைரியமாக என்ன செய்யுங்க, லேபர் கோர்ட்டுக்கு போங்க. என்ன லேபர் கோர்ட்டுக்கு போனேன்னு சொன்னால் நீங்கள் என்ன உண்மையை சொல்லிடலாம், எனக்கு சம்பளம் தரல, எனக்கு சொன்ன வேலை கொடுக்கல, ஏன்னா அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் என்ன செய்யணும், கோர்ட்டு இப்போ ரிலீஸ் மாறிக்கன்னு சொன்னாலும் மாறிக்கலாம். இல்லை நீ சம்பளத்தை வாங்கிட்டு நீ இத்தனை நாள் வேலை கிடைக்குதான்னு பாரு, இல்லைனா இந்த நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ கோர்ட்டு என்ன செய்யுதோ அதன்படி நீங்கள் என்ன செய்யணும், செஞ்சுக்கிறேன்னு. இப்போ தமிழில் மாற்றி பார்ப்பேன் என்ன இந்த லேபர் கோர்ட்டை பற்றி உள்ள விஷயங்களை. வெளிநாட்டினரின் துயரங்களை முடிவுக்கு கொண்டு வர சிறப்பு தொழிலாளர் நீதிமன்றங்கள், சிறப்பு நீதிமன்றங்கள்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரில் தான் என்ன செய்யுதுன்னா இந்த லேபர் கோர்ட் வருது. ஏன்னா தொழிலாளர் தகராறுகளை தீர்ப்பதற்கு தனி நீதிமன்றங்களை அமைக்கும் திட்டங்களை ராஜ்யத்தில் உள்ள தெற்காசிய தூதரகங்களின் மூத்த ராஜ்யம் வரவேற்றுள்ளனர். தெற்காசியனா நம்ம இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை, இதெல்லாம் சேர்ந்தது தெற்காசியா. இந்த மக்கள் தானே அதிகமாக இங்கே லேபர் வேலை, கொத்தடி, அதாவது ரொம்ப மட்டமான வேலையெல்லாம் பார்க்குறது இந்த தெற்காசிய மக்கள் தான். இந்த நீதிமன்றங்கள் நீதி அமைச்சின் கீழ் செயல்படும் என்று தொழிலாளர் அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஹக்தாப் அல் அனாசி கூறினார். தற்போது தொழிலாளர் அமைச்சில் உள்ள வழக்குகள் இந்த சிறப்பு நீதிமன்றங்களுக்கு மாற்றப்படும் என்று கூறினார். 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் அப்துல்லாவால்
அதாவது அப்துல்லா இருக்கும்போதே இது வந்து என்ன செய்யணும்னா, இது இப்போ சல்மான் இருக்கார், அதுக்கு முன்னால் அப்துல்லா இருந்தார், அவர் காலத்திலே இதை என்ன செய்யணும்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தொடங்கப்பட்ட நீதித்துறை சீர்திருத்த சட்ட அமைப்பின் முகத்தை மாற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சட்ட வல்லுநர் தெரிவித்தனர். புதிய தொழிலாளர் நீதிமன்றங்கள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை மீறுதல், ஊதியம் வழங்குவதில் தாமதம் மற்றும் இழப்பீடு போன்ற வகையான தொழிலாளர் தொடர்பான வழக்குகளையும் கையாளும் என்று அவர்கள் கூறினார். இந்த சீர்திருத்தங்கள் சமூகத்திற்கு குறிப்பாக பெருமளவிலான வெளிநாட்டு சமூகத்திற்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர் அமைச்சு அலுவலகங்களில் குறை தீர்ப்பாளர்களால் முன்னர் கையாளப்பட்ட தொழிலாளர் தகராறுகள் இப்போது நீதி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளால் விசாரிக்கப்படும் என்று நிபுணர் தெரிவித்தனர். அதாவது தொழிலாளர் அமைச்சு அலுவலகங்களில் அதாவது முன்னால் என்ன சொன்னால் தொழிலாளர் அந்த தொழிலாளர் அமைச்சகத்தில் வந்து குறை தீர்ப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க செஞ்ச வேலையை இப்போ என்னென்னு சொன்னால் நீதிமன்றங்கள் செய்யும். இப்போ நீதிமன்றங்கள் வந்து அது கூட சரியாக நீதி கிடைக்காதுங்க. அவங்க வந்து என்ன சொன்னால் அந்த நிறுவனங்களில் வந்து காசு வாங்கிட்டு கூட செஞ்சிருவாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்து அவங்க உள்ள வந்து மார்க்கத்தை படித்தவங்க. கோர்ட்டில் உள்ள வந்து அந்த நீதிபதிகள் யாருன்னு சொன்னால், அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை, குரானை, அவங்களாம் இமாம்கள். அதனால் என்ன சொன்னால் இறைவனுக்கு பயப்படுவாங்க. அவங்க நீதி வந்து தெளிவாக இருக்கும். அப்போ முன்னால் வந்து குறை தீர்ப்பாளர் கையாளப்பட்ட விஷயம் வந்து இப்போ யாரும் நீதி அமைச்சகத்தால் நீதிபதிகளால் கோர்ட்டால் என்ன செய்து விசாரிக்கப்படும். அப்போ அந்த அப்துல்லா வர்றதுக்கு முன்னால் என்ன சொன்னால் அந்த குறை தீர்ப்பாளர்னு ஒரு அமைப்பு இருப்பாங்க போல். அப்போ அந்த குறை தீர்ப்பாளர் வந்து திரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து கோர்ட்டால் தீர்ப்பளிக்க கோர்ட்டுங்கும் போது மக்களுக்கு நீதி கிடைக்கும். புதிய நடவடிக்கை வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும், அதே வேளையில் பயனுள்ள மற்றும் விரைவான நீதியை வழங்கும். சட்ட செயல்முறையை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட நீதித்துறை சீர்திருத்தங்கள் வணிகம் மற்றும் குடும்ப வழக்குகளுக்கு தனி நீதிமன்றங்கள் நிறுவுவதையும் குறைதீர்ப்பு வாரியத்தை மறுசீரமைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. இது வந்து சவுதியை பற்றி உள்ள விஷயங்கள், அதாவது குடும்ப வழக்குகளுக்கு வந்து ஒரு கோர்ட்டு கொண்டு வர்றாங்களாம். என்ன அது இனிமேல் இது அப்துல்லா இந்த மன்னர் இது காலத்தில் இது வந்து நடக்குது. என்ன ரியாத்தை தளமாக கொண்டு சவுதி அரேபியாவின் தொழிலாளர் தொடர்பான வழக்குகளில் நிபுணத்துவம் பெற்ற பிரபல வழக்கறிஞர் அப்துல்லா அல் சலாஃபி முன்மொழியப்பட்ட தொழிலாளர் நீதிமன்றத்தின் சவுதி நீதித்துறை அமைப்பில் ஒரு மைல்கண்டை விவரித்தார். இந்திய தூதர் வைஸ் அகமது கித்வாய் பிரத்யேக தொழிலாளர் நீதிமன்றங்கள் நிறுவப்படுவதை வரவேற்றார். மேலும் அவை விரைவில் செயல்பட தொடங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாகிஸ்தான் தூதர் ஜெனரல் அஹ்தாப் அகமது கோகர் சவுதி நீதித்துறையின் முற்போக்கான நடவடிக்கையை பாராட்டினார். பங்களாதேஷ் தூதர் ஜெனரல் நஸ்முல் இஸ்லாமும் இந்த திட்டத்தை வரவேற்றார். முன்மொழியப்பட்ட நீதிமன்றங்கள் நீதி அமைச்சகத்தின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும். மேலும் தீர்ப்புகள் மற்றும் முடிவுகள் கட்டாயமாக செயல்படுத்தப்படும் நிலையான வழக்கமான நீதித்துறை அமைப்புடன் ஒத்துசைவாக இருக்கும். அப்போ இந்த கோர்ட்டு என்ன தீர்ப்பு அளிச்சிச்சோ அதில் வந்து என்ன செய்யணும்னா செயல்படுத்தப்பட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த அழகான ஒரு திட்டத்தை அப்துல்லாவுடைய காலத்தில் கொண்டு வந்திருக்காரு. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. என்ன இப்போ நான் ஒரு சம்பவம் படித்தேன். என்னென்னு சொன்னால், எகிப்தில் ஒரு இன்ஜினியர் வந்து சவுதிக்கு வேலைக்கு வர்றாரு. வேலைக்கு வந்து என்ன சொன்னால் 5 வருஷம் அக்ரிமெண்ட்டில் வர்றாரு. 5 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாலே வேலையை விட தூக்கிடுறாங்க. அப்போ அவர் வந்து இதுக்கு போகிறாரு, இங்கே லேபர் கோர்ட்டுக்கு. அது சம்மந்தமான நியூஸ் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இதை பற்றி ஒரு தகவல் போடலாம். ஏன்னா நீங்கள் வந்து சவுதிக்கு வேலைக்கு போகிறீங்களா, என்ன பயப்படாதீங்க. நீங்கள் வந்து அவன் சம்பளம் கொடுக்காட்டாலும் நீங்கள் வந்து வேலை பாருங்கள். ஏன்னா சம்பளம் கேட்டு பாருங்கள், வேலை பாருங்கள். நீங்கள் ஆடு மேய்க்க போகிறீங்களா, தோட்ட தொழிலாளர் வேலைக்கு போகிறீங்களா, என்ன அப்போ இந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் போனாலும் என்ன செய்யுங்க, வேலை பாருங்கள். என்ன அவன் சம்பளம் கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் அவனுக்கு கஃபீலுக்கு தெரியாமல் என்ன செய்யணும், லேபர் கோர்ட்டு எங்கே இருக்குன்னு அட்ரஸ் எல்லாம் விசாரித்து வச்சுக்கிட்டு விறுவிறுன்னு போயிருங்க லேபர் கோர்ட்டுக்கு. என்றைக்கு ஒர்க்கிங் டே என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி போயிருங்க. போயிட்டு வந்து நீங்கள் வந்து எந்த வக்கீலும் தேவையில்லை. நீங்களே போய் அந்த இக்கமா எல்லாம் டீட்டெயில் லீகலாக இருந்தீங்கன்னு சொன்னால் அது டீட்டெயில் கொடுத்துட்டு அது கம்ப்ளைண்ட் சொல்லலாம். கம்ப்ளைண்ட் சொன்னால் உடனே கஃபீலை கூப்பிட்டு விட்ருவான். என்ன கஃபீலை கூப்பிட்டு விட்டு உடனே என்ன செய்யணும், விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து அஃபென்ஸ் இல்லாதனால என்ன சொன்னால் அவனுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ உனக்கு சம்பளம் கொடுக்குற அளவு அவனுக்கு முடியலைன்னு சொன்னால் இவனுக்கு ரிலீஸ் கொடுத்துட்டு இவன் வேறு இடத்துல போய் என்ன செஞ்சனா வேலை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து இந்த எகிப்து ஆள் செஞ்ச விஷயத்தை பார்ப்போம். அவர் எப்படி கோர்ட்டுக்கு போனார், எப்படி நீதி வாங்கினார் அப்படின்னு பார்ப்போம்.
இதில் படித்தேன். சரி, நான் கட் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு அது நியூஸ் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து திரும்ப நான் சொல்கிறேன். லேபர்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? தமிழ் வாசி. சவுதி அரேபியாவின் தொழிலாளர் சட்டம் வேலை நேரம், விடுப்பு, ஊதியம் மற்றும் பிற வேலை தொடர்பான விஷயங்களை உள்ளடக்கியது. வேலை நேரம் 1. நிலையான வேலை நாள் 8 மணி நேரம் 30 சவுதி அரேபியாவின் தொழிலாளர் சட்டம் வேலை நேரம், விடுப்பு, ஊதியம் மற்றும் பிற வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்கள் உள்ளடக்கியது. வேலை நேரம் நிலையான வேலை 8 நாள் 8 மணி நேரம் ஆகும். தொழிலாளர்கள் 30 நிமிட இடைவெளியுடன் நிலையான வேலை வாரம் 48 மணி நேரம் ஆகும். ரமலான் மாதத்தில் முஸ்லிம் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரமும் வாரத்திற்கு 31 மணி நேரம் வேலை செய்வார்கள். வெள்ளிக்கிழமை வாராந்திர ஓய்வு நாள், ஆனால் அதை வேறு நாளாக மாற்றலாம். அப்புறம் ஒரு வருட சேவைக்கு பிறகு ஊழியர்கள் 21 நாட்கள் வருடாந்திர விடுப்பை பெறுவார்கள். என்ன, வருஷத்துக்கு 21 நாள் என்ன செய்யணும், கம்பல்சரியா லீவ் கொடுக்கணும். இதை வந்து சட்டத்தை வந்து நீங்க வேலைக்கு போறவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. என்ன, ஒரு வருடம் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா 21 நாள் என்ன செய்யணும், லீவு கொடுக்கணும். 5 வருட சேவைக்கு பிறகு ஊழியர்கள் வருடாந்திர விடுப்பு 30 நாட்கள் பெறுகிறார்கள். என்ன, 5 வருஷம் நீங்க அந்த கம்பெனியில் இருந்துட்டீங்கன்னா அந்த 21 நாளுங்கிறது 30 நாள் ஆயிரும் உங்களுக்கு. 5 வருஷம் கம்பெனியில் இருந்தீங்கன்னா ஊழியர்கள் ஒரு வருடத்தில் முழு ஊதியத்துடன் 30 நாட்கள் நோய்வாய்ப்பட்ட விடுப்பையும், ஒரு வருடத்தில் முழு ஊதியம், அந்த வந்து 30 நாட்கள் வந்து முழு ஊதியம் கொடுத்துடணும், லீவு கொடுத்துடணும், முழு ஊதியம் கொடுத்துடணும். 30 நாட்கள் நோய்வாய்ப்பட்ட விடுப்பையும், 4 நாள் ஊதியத்தில் 60 நாட்களையும் சம்பளமின்றி 30 நாட்களையும் பெறுகிறார்கள். ஊழியர்கள் ஒரு வருடத்தில் வந்து முழு ஊதியம் 30 நாட்கள் நோய்வாய்ப்பட்ட இருக்க வேண்டும். என்ன, அந்த விடுப்புக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும். நாளில் 3 ஊதியத்தில் நாளில் வந்து 3 பங்கு ஊதியத்தில் வந்து 60 நாட்களையும் சம்பளமின்றி 30 நாட்களையும் பெறுகிறார்கள். சட்டத்தில் 2025 ஒரு வருடத்தில் 30 நாட்களுக்குள்ள இதை கொடுத்துடணும். அப்புறம் நோய்வாய்ப்பட்ட லீவ் விட்டு அதுக்குள்ள சம்பளத்தை கொடுத்துடணும். ஆட்சேபனை தெரிவிக்கும் நாளில் 3வது ஊதியத்தில் அடங்கும். ஊழியர்கள் அடிப்படை ஊதியம் மற்றும் பிற ஊதிய உயர்வுகளை பெறுகிறார்கள். கூடுதல் நேர வேலைக்கு மணி நேர ஊதியத்தில் 150% வழங்கப்படுகிறது. அதாவது ஓவர் டைம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு 150% கொடுக்கணும். சம்பளத்தில் என்ன கணக்கு பண்ணி 1 டேக்கு எவ்வளோ சம்பளம் வருதோ அதில் 150% என்ன செய்யணும், ஓவர் டைம் கொடுக்கணும். அதே ஓவர் டைத்துக்குள்ளே விஷயம் பார்த்துக்கிறேங்க. ஒரு நிறுவனத்தில் சவுதி ஊழியர்களின் சதவீதம் மொத்த பணியாளர்கள் குறைந்தது 75% இருக்க வேண்டும். இன்னொரு சட்டம் இருக்கும்ல. அப்போது ஒரு நிறுவனத்தில் சவுதி ஊழியர்கள் மொத்த இது வந்து உங்களுக்கு வராது. இது வந்து அந்த ஓனர்களுக்கு உள்ள விஷயம். ஏன்னா இது தொழிலாளர் சட்டம் மட்டும் தான் உங்களுக்கு வரும். தொழிலாளர் சட்டத்தில் 2020 திருத்தங்கள் தொழிலாளர் உரிமைகளை மேம்படுத்த நோக்கமாக கொண்டுள்ளன. 2025 திருத்தியிருக்காங்க. இந்த திருத்தங்களில் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான கால அவகாசத்தை 15 நாட்களில் 30 நாட்கள் நீடிப்பது அடங்கும். ஒப்பந்தங்களை முடிப்பதற்கு அறிவிப்பு காலத்தையும் திருத்துகின்றன. இது அந்த லேபர் சட்டம். என்ன, சவுதி லேபர் லா. சவுதி கெசட்டில் வந்து நியூஸ் இது. சவுதி கெசட்னு ஒரு பத்திரிக்கை வருது, தமிழை மாற்றுவோம். என்னதுன்னா, சட்டவிரோத பணி நீக்கத்திற்காக வெளிநாட்டு பொறியாளருக்கு சவுதி ரியால் 1.9 இழப்பீடு. அதாவது 19 லட்சம் ரியால். 19 லட்சம் ரியால்னா பார்த்துக்குறங்க, சரியான காசு. இழப்பீடு இதுக்கு பார்ப்போம். இதை வந்து கோர்ட்டு, அதாவது லேபர் கோர்ட் படம் தான் போட்டிருக்காங்க. வழக்கை ஆராய்ந்த பிறகு மேல்முறையீட்டு நீதிமன்றம் பணி நீக்கம் சட்டவிரோதமான காரணத்திற்காக செய்யப்பட்டது என்றும், ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி 6 ஆண்டு ஒப்பந்தத்தை முடித்ததற்கு ஊழியர் இழப்பீடு பெற உரிமை உண்டு என்றும் முடிவு செய்தது. எகிப்திய பொறியாளர் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை சட்டவிரோதமாக ஜித்தால் நடந்தது. எகிப்திய பொறியாளரின் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை சட்டவிரோதமாக முடித்ததற்காக வெளிநாட்டு நிறுவனம் 1.9 மில்லியன் 19 லட்சம் சவுதி ரியால் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற தொழிலாளர் நீதிமன்றம் லேபர் கோர்ட் தீர்ப்பை ஜெட்டாவில் உள்ள தொழிலாளர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்தது. என்ன, தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்பை ஜெட்டாவில் உள்ள மேல்முறை, அங்கேயும் சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல. தொழிலாளர் கோர்ட்டு 2 கோர்ட் இருக்குது. தொழிலாளர் கோர்ட்டில் வந்து மேல்முறையீட்டுக்குன்னு ஒரு தொழிலாளர் கோர்ட் இருக்குது, 2 கோர்ட் இருக்குது. அப்போ இதில் வந்து தீர்ப்பு கேட்டுட்டு மேல்முறையீட்டு கோர்ட்டு என்ன செய்யணும், உறுதி செய்தது.
அந்த நீங்கள் எந்த காசு செலவு வக்கீல் பிடிக்க எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் டைரெக்டாக போய் அப்ளை பண்ணலாம். உங்கள்கிட்ட பிரச்சனை என்ன, அந்த கஃபீல கூப்பிடுவாங்க, அவர்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன, யார்கிட்ட உண்மை இருக்குன்னு பார்த்து தீர்ப்பு 1 நாள் 2 நாளில் தீர்ப்பு. இங்கே நம்ம ஊர் மாதிரி வந்து வருஷக்கணக்கில் வாய்தா போட்டு தீர்ப்புலாம் கிடையாது. 1 நாள் 2 நாளில் உங்களுக்கு தீர்ப்பு வந்துடும். என்ன மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்தது. அந்த நிறுவனம் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு கடந்த வாரம் ஊழியரின் கணக்கில் தொகையை டெபாசிட் செய்ததாக ஓகாஸ் சவுதி கெஜெட் அறிந்தது. இதில் உடனே டெபாசிட் ஆயிடுச்சு. அமௌண்ட்டு 19 லட்சம் ரியால் என்ன இதாயிருச்சு. நீதிமன்றம் தீர்ப்பில் சட்டவிரோத பணி நீக்கத்திற்கான இழப்பீடு, சேவை முடிவு, போனஸ், விடுமுறை, கொடுப்பனவு, ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலாண்டு போனஸ் மற்றும் தாமதமான ஊதியம் உள்ளிட்ட 6 ஆண்டுகளுக்கு அவரது முழு ஒப்பந்தத்தையும் பிரதிநிதிப்படுத்தும் தொகையை செலுத்துவதும் கடந்த 8 ஆண்டுகளாக சுத்தமான சேவை சான்றிதழ் அவருக்கு வழங்குவதும் அடங்கும். என்ன இந்த விஷயம் இது எல்லாமே அவர் கொடுத்துடணும். ஏன்னா 6 வருஷத்துக்குள்ளே என்னென்ன அவருக்கு பயன் வரணுமோ என்ன அது எல்லாமே அவர் கொடுத்துடணும். என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முதல் கட்டம் முடிவடைந்து 2021 தொடங்கி 2027 ஆண்டு வரை இது போன்ற 6 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டது. இருப்பினும் நிறுவனம் 4 மாதங்களுக்கு பிறகு அவர் சேவைகளை நிறுத்தியது, அதாவது வேலையை விட்டு நீக்கியது. அதாவது அவருக்கு ஒப்பந்தத்தில் 5 ஆண்டுகள் மற்றும் 8 மாதங்கள் மீதம் உள்ளன. 4 மாதம் தான் வேலை பார்த்துருக்காரு. அக்ரிமெண்ட் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஏன்னா அவர் அப்போ வந்து என்ன செஞ்சேன்னா வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அப்போ 6 வருஷத்துக்குள்ளே எல்லா இதையும் அவர் கொடுக்கணுன்னு என்ன செய்யுது அந்த கோர்ட்டு சொல்லிடுச்சு. தொழிலாளர் மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்க அவரை தூண்டி ஊழியரின் வழக்கறிஞர் ஒரு ஆட்சேபனையும் குறிப்பானையும் சமர்ப்பித்தார். என்ன வழக்கறிஞர் இப்போ சவுதியிலே வந்துருச்சா? வழக்கறிஞர் இருக்காங்க போலையே. வழக்கறிஞர் ஆனால் நீங்கள் பிடிக்கணும், உங்களுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் கோர்ட்டு என்ன செய்யணும்னா இது வந்து உங்கள் கேஸ்லாம் பெரிய இது வந்து ஈஜிப்துக்காரன் வந்து அரபி பேசக்கூடியவன். அதனால் அவன் நம்ம வந்து எதுக்கு போகிறோம், சம்பளம் கொடுக்கலன்னா போவோம். அப்போ அதுக்குள்ளே ப்ரூஃப் நம்மள்ட்ட இருக்கும். சம்பளம் வாங்கலைங்கிற லிஸ்ட்டு இருக்கும். ஏன்னா அவன் கொடுத்த வேலை எந்த வேலைக்கு நீ கூப்பிட்டு வந்தாலும் அந்த வேலை கொடுக்கல, அதுக்குள்ளே ப்ரூஃப் எல்லாமே இருக்கும். அப்போ நமக்கு வக்கீலாம் தேவையில்லை. நம்ம பெரிய கேஸுக்கெல்லாம் போப்பது கிடையாது. நம்ம வந்து லேபர் ஒரு அடிப்படை ஒரு தொழிலாளிகள் என்ன கூட்டிகிட்டு வந்து ஆடு மேய்க்க விட்டுட்டாரு, ஒட்டகம் மேய்க்க விட்டுட்டாரு, பாலைவனத்தில் விட்டுட்டாரு. என்ன எந்த வேலை கொடுத்தாரோ அந்த வேலை கொடுக்கல. என்ன ஹவுஸ் டிரைவராக கூப்பிட்டு வந்துட்டு தோட்ட வேலைக்கு விட்டுட்டாரு. இந்த மாதிரி விஷயம் நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு எல்லாமே ப்ரூஃப் இருக்குது. நமக்கு வக்கீல்லாம் தேவையில்லை. அதனால் உங்களுக்கு இதுக்குள்ள விஷயங்கள் வந்து உடனே உங்களுக்கு வந்து செயலாயிடும். அப்போ இந்த லேபர் கோர்ட்டுங்கிறது வந்து இந்த சவுதிக்கு வேலைக்கு வர மக்கள் தெரிஞ்சுக்கிறங்க. இது வந்து சவுதி முஸ்லீம்களை பொறுத்தவரை சவுதி மக்களை பொறுத்தவரை இறைவனுக்கு பயப்படுவாங்க. என்ன பொய் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து பொய் உங்கள் மேலே பழி சுமத்த மாட்டாங்க. என்ன அதனால் நீங்கள் தைரியமாக லேபர் கோர்ட் போனால் உங்களுக்கு நீதி கிடச்சிடும். அங்கே உள்ள மக்களும் வந்து இமாம்கள் குரானை படித்த இமாம்கள், அதனால் அவங்களும் இறைவனுக்கு பயப்படக்கூடியவங்க. அங்கே உங்களுக்கு நீதி கிடைக்கும். அதனால் இந்த லேபர் கோர்ட்டை பற்றி வந்து அந்த சவுதிக்கு வேலைக்கு போகிற மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ இன்ஷா அல்லாஹ். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஓகே.